இந்தசன் பேங்கையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் கம்பாரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகல்லோட வின்னர் யாரா இருக்காங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இருக்காங்க. பின்னாடி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அப்புறம் ப்ராஃபிட், இது எல்லாமே கம்பாரிசன் பண்ணி எந்த கம்பெனி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஃபர்ஸ்டா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நம்ம பார்க்கும்போது 5.93% ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்காங்க. இதுவே இந்தசன் பேங்க் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 3.39% தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேங்க்குமே இந்த ஒரு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மி தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே இங்க வந்து பெட்டரா இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்காங்க. ஏர்னிங்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இப்போ இந்தசன் பேங்க் சூப்பராகவே வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிருக்காங்க. அதனால ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்லைட்டா டிராப்ல இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒன் டைம் ஃப்ராட்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து பே பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு Q4 வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சரா வந்து பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பெட்டராகவே வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஒன் டைம் தான். ஸோ அது வந்து ரிகவர் வந்து பண்ணிடுவாங்க. பட் ஆனா இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தசன் பேங்க் இருக்குது நெகட்டிவா இருக்கு. இப்போ நம்ம growth வைஸ் வந்தோம் அப்படின்னா லோன் growth, டெபாசிட் growth ரெண்டுத்திலுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சூப்பரா இருக்காங்க. 20% வரைக்குமே இங்க growth வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெண்டு இடத்துலயுமே. பட் ஆனா இதுவே இந்தசன் பேங்க் லோன் growth அண்ட் டெபாசிட் growth ரெண்டுமே வந்து டிராப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இது ஒரு நெகட்டிவான சைனா இருக்கு. அடுத்தது அசெட் குவாலிட்டி வைஸ்ல வந்தோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.6% ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நெட் என்பிஏ வந்து 0.46% வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. இதுவே இந்தசன் பேங்க்ல போனோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ வந்து 3% வந்து இருக்கு, நெட் என்பிஏ வந்து 1.00% வந்து இருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சூப்பரா இருக்காங்க.